வணக்கம். என் பேர் சௌந்தர்யா. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துலேருந்து வந்திருக்கோம். என்னோட குழந்தை 6 மாதம் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்னு ஒரு அரிய வகை ஜெனடிக் ப்ராப்ளமால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைக்காக நாங்கள் வந்து டாக்டரை பார்க்கும்போது அவங்களுக்கு 16 கோடி இன்ஜெக்ஷன் போட்டால் தான் வந்து குழந்தை வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. குழந்தைக்கு வந்து இப்போ 6 மாதம் தான் ஆகுது. இந்த இந்த சின்ன காலகட்டத்திலேயே அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்றது எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுவும் இந்த பிரச்சனைக்கு சமாளிக்கக்கூடிய அந்த மருந்தின் விலை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சியில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா 16 கோடின்றது ஒரு சாதாரண எளிய மக்களால் அது புரட்டுறது ரொம்ப கஷ்டம். இந்த பிரச்சனைக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் பெங்களூரில் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அங்கே இருக்க மருத்துவ குழு டீம் தான் வந்து 16 கோடி ஆகும். அதுவும் வந்து இங்கே இந்தியாவில் கிடையாது. இந்த மருந்து வந்து அமெரிக்காலேருந்து உற்பத்தி பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை உள்ள குழந்தைங்களாம் வந்து அவங்க க்ரௌட் ஃபண்ட் பண்ணி ஒரு சில குழந்தைங்க தமிழ்நாட்டில் போட்டு இன்றைக்கி அந்த குழந்தைங்க ரொம்பவே நல்லாயிருக்காங்க. ஸ்கூலுக்கே போகிறாங்க. அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்டே நாங்கள் ஒரு கோரிக்கை கேட்டிருக்கோம். தமிழ்நாடு அரசுக்கிட்டேயும் மாநில அரசுக்கிட்டேயும் மத்திய அரசுக்கிட்டேயும் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து ஒரு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் மருந்து கிடைச்சி உதவியாக இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து உயிர் பெற்று நல்லபடியாக வாழ்வாங்க. அதுக்கு எல்லோரும் மக்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் குழந்தைக்கு டொனேட் பண்ணுங்கள். இது வந்து என் குழந்தை வந்து நாங்கள் இந்த பிரச்சனை வந்து SMA இருக்குன்றதை வந்து நாங்கள் பப்ளிக்கில் வந்து கொண்டு வந்தோம். சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு வந்து தாவைக்கா கட்சியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை காந்தி மண்டபம் வரைக்கும் இதை வந்து ஒரு ரேலி மாதிரி நடந்து வந்தாங்க. நடைப்பயணம் வந்து இது பண்ணி ஒரு விழிப்புணர்வு வந்து பண்ணி மக்களுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. இப்போ அது மட்டும் எங்களுக்கு வந்து ரீச் ஆகலை. இப்போ வந்து விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுனால திருவெற்றியூரில் வந்து அஜித்குமார் ரசிகர்கள் வந்து எங்களுக்கு பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களை வந்து கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தேட்டர்லேயும் வந்து குழந்தைய வர்ணிகாஸ்ரீ பற்றி அவேர்னஸ் வந்து தேட்டர்லேயும் போட்டிருக்காங்க. டொனேஷனுக்கு வந்து அவங்க எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தல ரசிகர்கள் எல்லாருக்கும், திருவெற்றியூர் ரசிகர்கள், அப்புறம் தாவேகா கட்சியின் நிர்வாகிகள், கன்னியாகுமரி மாவட்டம், இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நியூஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்தது வந்து நியூஸ் தமிழ் 24x7 சேனல். திருவெற்றியூர் பிரபு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சௌந்தர்யா. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துலேருந்து வந்திருக்கோம். என்னோட குழந்தை 6 மாதம் ஆகுது. இப்போது வர்ணிகாஸ்ரீ. அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபின்னு ஒரு அரிய வகை ஜெனடிக் ப்ராப்ளமால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் நிதி திரட்டிட்டு இருக்கோம். என் குழந்தைக்கு வந்து ஒரே வழி மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் வந்தால் மட்டும்தான் என் குழந்தையோட லைஃப்பை வந்து காப்பாற்ற முடியும். அஜித்குமார் ஃபேன்ஸ் ப்ளஸ் வந்து தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும். இப்போவே திருவெற்றியூரில் இருக்கிற அஜித் ஃபேன்ஸ் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நன்றி. விஜய் ரசிகர்கள், தாவேகா கட்சியில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டம் நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போது SMA இந்த கொடிய வகை நோய்க்கு வந்து ஒரு தனி மனுஷனால், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் இந்த 16 கோடி தொகைன்றது ரொம்பவே கடினமான விஷயம். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்டையும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேயும் வந்து நாங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய IT கம்பெனிஸ், தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய வந்து பொலிட்டீஷியன்ஸ், கார்ப்பரேட், அவங்க எல்லாருமே பப்ளிக், ப்ரைவேட் எல்லாருமே சரி, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சில CSR ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரேர் டிசீஸ்க்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய கிரேட் இனிஷியேஷனாக இருக்கும், ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை நோக்கி அவங்க வந்து வாழ்கிறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றி ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து நம்ம பார்லிமெண்ட்டில், அசம்பிளியில் பேசினா ரொம்பவே உதவியாக இருக்கும்.